திருமணத்திற்கே வரன் தேடும் நல்லுள்ளங்களுக்கும் சாய் பாலமுருகா திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து தகவல்களும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடையே பதிவிடுகிறோம். இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே. சரி வாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரன்களை பற்றி பார்ப்போம். நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய மணமகளுடைய பேர் திலகவதி. இவங்களுக்கு வயது 32 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் பல்லர் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி கும்பராசின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பெருசாக இவங்க படிக்கலைனாலும் 12th வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய வேலைன்னு பார்த்துட்டிங்கன்னா வேலைக்கெலாம் எங்கேயும் போகலை, வீட்டில் தான் இப்போதைக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணாக இருந்தாலும் இன்றைக்கி இவங்க நகை பணம் காரு பங்களான்ட்டு நல்ல ஒரு வசதியான ஆடம்பரமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க முதல் திருமணம் பண்ணி ஒரு 2 வருஷத்துலேயே இவங்களுடைய கணவர் கூட வாழ பிடிக்காமல் இவங்க முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்ட்டு எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க கொஞ்சம் உடல் பருமனாக இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய மறுமணத்துக்கு வரக்கூடிய வரன்கள் எல்லாமே இவங்களுடைய உடல் பருமனை காரணம் காட்டி வரக்கூடிய வரன்கள் எல்லாமே மனமிடம் வரைக்கும் கூட தட்டிக்கிட்டு போனதுனால இந்த மணமகள் தான் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நல்ல துணை தனக்கு 2ஆம் திருமணத்துக்கு வந்தாக்க அடுத்த முகூர்த்தத்திலேயே நேரடியாக திருமணத்தை வச்சுக்கலாம். தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் குறிப்பாக படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல, வசதியே இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க உடல் பருமனோடு இருக்கிறதுனால உடல் பருமனாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல கணவர் கிடைச்சாலும் மறுமணத்துக்கு சம்மதம்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தைங்க எதுவும் இல்லாததுனால குழந்தை தேவைக்காகவும் தனக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு ஆண் துணை தேவை. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நல்ல கண்ணியமான ஒரு திடமான ஒரு ஆண்மகன் தேவை. அப்படிங்கிறதுனால இவங்க இன்றைக்கி மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்த வீடே கிட்டத்தட்ட 2 மாடி வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு தோட்டம் கொஞ்சம் இருக்கிறதுனால விவசாயம் ஏதோ பார்த்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டுடைய மாப்பிள்ளையாக வந்துட்டால் இவங்களுக்கு கிட்டத்தட்ட நகை பணம் காரு பங்களான்ட்டு நல்ல ஒரு சொகுசான ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால மணமகன் எந்த ஒரு வேலைக்குமே போக தேவையில்ல. தன்னுடைய விவசாய நிலத்தில் அக்ரி சம்மந்தமாக ஏதாச்சும் கால்நடை பராமரிப்பு பண்ணிக்கிட்டு வீட்டுடைய மாப்பிள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல துணை தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த மணமகள் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம். நேரில் கேட்டாக்க ஃபோன் நம்பர் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இவங்க இப்போதைக்கு துறையூர் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மணமகளை பற்றி கூடுதல் விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்.